எல்லோருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு எப்போ ஹை வால்டைலிட்டியாக இருக்கோ அங்கே தான் இன்ட்ராடேவில் நம்மளால் பெரிய அளவில் ப்ரொவைட் பண்ண முடியும். அங்கே குறிப்பாக நம்ம ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த ஸ்டாப் லாஸு மினிமைஸாக இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளால் பெரிய அளவில் அங்கே ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுதான் இன்னையோட மார்க்கெட்டில் நடந்திருக்கு. பட்ஜெட் அப்படின்றதுனால மார்க்கெட் ஹை வால்டைலிட்டி. பிப்ரவரி 1 பட்ஜெட் இன்னைக்கு நம்ம லைவ் மார்க்கெட் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். ஆனால் இன்னியோட கிளாஸ் ஆன்லைனில் பண்ணல, ஒன்லி டைரக்ட் கிளாஸ் மட்டும்தான் என்னோட ஆஃபீஸில் கிளைண்ட்லாம் வந்தாங்க. இங்கே தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் என்னென்ன ட்ரேடிங் எடுத்துருக்கணும் அது எல்லாமே லைவாக பார்த்தாங்க. நான் லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. ஆனால் இது ஃப்ரீ கிளாஸ் கிடையாது, ஒன்லி பெய்ட் கிளாஸ் மட்டும்தான். ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிலர்லாம் லைவ் மார்க்கெட் கிளாஸ் எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க. ஆனால் என்னோட கிளாஸஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் தான் இருக்கணும் அப்படின்றதுல நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். நான் எதுக்காக இன்னைக்கு லைவ் மார்க்கெட் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஹை வால்டைல் தான் நம்மளால் பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே போல் ஸ்டாப் லாஸ் வந்து மினிமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நான் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே மார்க்கெட் நல்ல ஹை வால்டைல் இருந்தது. என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இன்னைக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி பார்த்துலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்னைக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சார்ட்டு டெக்னிக்கலில் எந்த ஒரு டெக்னிக்கலுமே சரி, எந்த ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ரெகுலராக நான் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் சார்ட் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். நான் எதுக்காக சார்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் எப்போ ஹை வால்டைலிட்டி இருக்கோ அந்த டைமில் நம்ம சார்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். அதே போல் ட்ரெண்டை ஈஸியாக நம்மளால் கணிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி நான் சார்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கேன். சார்ட் பேஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னாக்கா பெரிய அளவில் டீப்பாக எந்த ஒரு டெக்னிக்குமே இல்லை, ஜஸ்ட் ஒரு மேலோட்டமான பார்வையில் தான் நான் சார்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு முன்னாடி சார்ட் பற்றி நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கலர் கேண்டல் ஸ்ட்ராட்டஜி, சிங்கிள் கலர், டபுள் கலர் அப்படின்ற மாதிரிலாம். இதில் வந்து சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு டே லோ வரக்கூடிய கேண்டில் அடுத்த கேண்டிலே இந்த ஹைக்கு மேலே பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆகுதுன்னா நாம் அங்கே பை போகலாம். ஸோ அந்த கான்செப்டில் தான் இன்றைக்கி நான் இங்கே பை எடுத்திருக்கேன் 10 மணிக்கு. அங்கே பாருங்கள், இதுதான் டே லோ வரக்கூடிய கேண்டில். இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டிலோட ஹை பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் இங்கே பை எடுத்திருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டே ஹை வரக்கூடிய கேண்டில், ஆக்சுவலாக இங்கே ஒரு கிரீன் கேண்டில் பாருங்கள், இது டே ஹை வரக்கூடிய கேண்டில். இந்த கேண்டிலுக்கு கீழே நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா நம்ம இங்கே செல் போகலாம். ஓகே, நம்ம இங்கே செல் போயிட்டோம் அப்படின்னாக்கா இதுக்கு ஸ்டாப் லாஸ், இந்த ஹை எப்போ பிரேக் ஆகுதோ அதுதான் ஸ்டாப் லாஸு. இங்கே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வருது. ஓகே, அடுத்து பாருங்கள், இதுதான் டே ஹை. இந்த கேண்டில் ரெட் கேண்டில் பாருங்க, இதுதான் டே ஹை கேண்டில். டே ஹை கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் பாருங்க க்ளோஸ் ஆகுது கீழே. ஸோ ஒரே ஃபால் தான். ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி இதே நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் நெக்ஸ்ட் என்ட்ரி போகலை. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், அது லாஸ்ட்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம போகலாம். இங்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரி எனக்கு டார்கெட் ஹிட் ஆனதுனால ஸோ இந்த நெக்ஸ்ட் என்ட்ரி நான் போகலை. ஸோ இதில் நான் எங்கே என்ட்ரி எடுத்திருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்டில் லைவாக பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 42,000 கால் ஆப்ஷன் இதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். 42,000 கால் இன்னைக்கு நான் ஒரு லாட் தான் பிளான் பண்ணியிருக்கேன். மார்ஜின் வந்துட்டு 3081 ரூபா 25 காசு மார்ஜின் இருந்தால் போதும். பை வேல்யூ 123 ரூபா 25 காசுக்கு பை ஆவரேஜ் வருது. நான் 123 ரூபா 25 காசுக்கு பை பண்ண பிறகு மேக்ஸிமம் அது வந்துட்டு 350 360 இது சம்திங்லாம் போச்சு. ஆனால் நான் ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணதுனால எனக்கு 300 ரூபா இங்கே தான் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதில் ப்ராஃபிட் இன்னைக்கு 4418 ரூபா 75 காசு இதில் ப்ராஃபிட் வந்திருக்கு. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தாக்கா 150% இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இதில் நம்ம எல்லா நாளுமே இந்த கான்செப்டை ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. என்னன்னைக்கு மார்க்கெட் ஹை வால்டைலாக இருக்கோ அந்த டைமில் இந்த கான்செப்டை நாம் ஃபாலோ பண்ணலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் போலவே இன்னைக்கு 10 மந்த் டார்கெட்டு ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. என்ன காரணம்னா இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த 4 ஸ்டாக்கு லோயர் சர்க்கியூட் ஆயிருக்கு. ஸோ அதில் இன்னைக்கு நமக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்னைக்கு நான் என்னென்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருந்தேன் அதை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இந்த 10 ஸ்டாக் தான். இதுல மெயினா அதானி கிரீன், அதானி என்ட், அதானி டிரான்ஸ், ஏடபிள்யூஎல். இந்த அதானி குரூப் ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லோயர் ஃபீஸ் ஆயிருக்கு. அதானி என்ட் ஹையஸ்டா 30% லோயர் ஃபீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நான் எங்க என்ட்ரி எடுத்திருக்கேன், எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். 10 மந்த் டார்கெட்டு நான் செலக்ட் பண்ணியிருந்த 10 ஸ்டாக்ல ஹிண்டு ஹோட்டல்ல 1% ப்ராஃபிட், ஏடபிள்யூஎல் 1% ப்ராஃபிட், கேபிஐடி 11,220 ரூபா ப்ராஃபிட், அதானி டிரான்ஸ்ல 6,600 ப்ராஃபிட், அதானி என்ட்ல 26,400 ப்ராஃபிட், அதானி கிரீன்ல 4,300 ப்ராஃபிட். டோட்டலா இன்னைக்கு கிடைச்ச இந்த 6 ஸ்டாக்ல 50,520 ரூபாய். இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லட்சம் ரூபாய். இன்னைக்கு நமக்கு இதுல மட்டுமே 50% ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி. இந்த ப்ராஃபிட் எனக்கு மட்டும் கிடையாது. 10 மந்த் டார்கெட் இந்த குரூப்ல இருக்கிறவங்க யாரு இந்த ஸ்டாக் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா ட்ரேட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பாங்க. ஒரு நாள் ஒரே ஸ்டாக் இந்த கான்செப்ட்ல ஹிந்து ஹோட்டல்ல 1000 ரூபாய் ப்ராஃபிட், அதானி என்ட் 26,400 ரூபாய் ப்ராஃபிட், அதானி கிரீன் 4,300 ரூபாய் ப்ராஃபிட். டோட்டலா இன்னைக்கு 31,700 ரூபாய் ப்ராஃபிட். கிட்டத்தட்ட 32% இதுல இன்னைக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல நான் செலக்ட் பண்ணியிருந்த 6 ஸ்டாக்ல 2 ஸ்டாக் தான் எக்ஸிட் ஆயிருக்கு. எஸ்பிஐ 4,000 ரூபாய் ப்ராஃபிட், கோல் இந்தியா 500 ரூபாய் ப்ராஃபிட். டோட்டலா இன்னைக்கு 4,500 ரூபாய், 4% இதுல ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. இன்னையோட கோல்டன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே ட்ரேட் பண்ணல. என்ன காரணம்னா இன்னைக்கு கிடைச்ச எல்லா ஸ்டாக்குமே கோல்டன் ஸ்டாக் தான். ஸோ அதனால தான் அதை வந்து செப்பரேட்டா இன்னைக்கு நான் எதுவும் ட்ரேட் பண்ணல. டோட்டல் என்எஸ்சில டாப் வேல்யூல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் இதுதான். பிரின்ஸ், இந்து ஹோட்டல், சோலா ஃபினான்ஸ் இந்த 3 ஸ்டாக்கு. அதே போல டாப் வால்யூம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் இந்து ஹோட்டல், பிசிஜி, லெமன் ட்ரீ இந்த 3 ஸ்டாக். ஓகே, இப்போ நம்ம ஒரு வாரமா ஈக்விட்டியில் இன்ட்ராடேக்காக ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதில் இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் எடுத்திருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். இந்த 3 ஸ்டாக் தான் இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதானி டிரான்ஸ், அதானி கிரீன், அதானி என்ட். இந்த 3மே அதானி குரூப்ஸ். அதானி குரூப்போட ஷேர்லாம் இன்னைக்கு எப்படி இருந்தது, அதில் நாம இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். அதனால இதை நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு 3த்துலையுமே ஒரு பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். டோட்டலாக இதில் இன்னைக்கு 3% ப்ராஃபிட். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்னோட ரெகுலர் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஆனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரேட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஆப்ஷன் வீக்லி எக்ஸ்பைரி, நாளையோட ட்ரேடிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.